எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் மனசில் பட்டத்தை என்னுடைய அம்மா அப்புறம் பெரியவா கிட்ட கேட்டுன்ற விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, எப்போதுமே மனசு ஒரு நிலையில் இருக்காத போது, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இல்லை மனஸ்தாபங்கள் இருக்கும்போது, இல்லை யார் மேலேயோ ஒரு கோபம் இருக்கும்போது எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் அந்த சின்ன வயசு இருக்குது பார்த்தீங்களா, யங் பிளட் சொல்லுவா இல்லையா, அந்த ஏஜில் நமக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த காலத்தில் ரொம்பலாம் இதெல்லாம் சொல்லவும் மாட்டா. இப்போ உங்களை மாதிரி இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளவோ பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் செய்வீங்க. பட் எங்களுக்கெல்லாம் அந்த டைப்லலாம் அத்தனை கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் ரொம்ப உச்ச ஸ்தாயில பேசும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தானும் அதே டோன்லேயோ இல்லை அதே வேகத்துக்கு பேசாமல் இருந்தனாக்க அந்த சண்டையோ இல்லை சச்சரவோ அப்படியே அடங்கிடும். அதுக்கு மாறாக ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம அதை ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாலனாக்கா அதோட உச்சம் எங்கேயோ போயிடும். அப்புறம் அந்த சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அது விபரீதத்தில் தான் கொண்டு முடியும். ஒன்று, நம்ம அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் சண்டை நடக்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி வரணும். இன்னொன்று, இல்லை விட்டு கொடுக்கவே முடியல, ரெண்டு பேரும் ஆர்கியூ தான் பண்ணி ஆகணும், ஆர்கியூ பண்ணுங்க. பட் எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ அந்த மாதிரி டைப்பில் பண்ணாதீங்க. இன்னொன்று, ஆஃபீஸில் கூட சரி, ஏதோ ஒரு டென்ஷன் இல்லை ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேனேஜருக்கும் ஒரு ஸ்டாஃப்க்கும் இல்லை ஒரு பாஸ்க்கும் அந்த ஒரு மேனேஜருக்கும் ஏதோ ஒரு சண்டையோ இல்லை ஆர்கியூமெண்ட்ஸோ வரும்போது எந்த ஒரு ஹேஸ்டி டிசிஷன்ஸும் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோபத்திலேயோ இல்லை ஒரு டென்ஷனான டைப்பில் எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே சரியான முடிவாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது எல்லா ஆராய்ச்சிகளையுமே கண்டுபிடிச்சிருக்கா. நமக்கே அது தெரியும். எந்த ஒரு டென்ஷனாக இருக்கும்போது நம்ம அப்படியே அதை விட்டு வெறும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour இல்லை, யூ டேக் யுவர் ஓன் டைம். இல்லை ஒரு மறுநாள் கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையோ முடிவுகளையோ எடுத்தீங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கணும், எந்த வயசானாலும் சரி. அதாவது இந்த துடிப்பு இந்த வேகம்லாம் அந்த ஏஜே உங்களுக்கு தெரியும். அந்த 20 to 35 ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஈவன் வயசானதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருக்கிறதோட கூட எந்த ஒரு முடிவும் அந்த மாதிரி டைப்பில் எடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.